என்னண்டா இப்போ எங்கே நிற்கிறோம்டா நாங்கள் இன்றைக்கு ஆனைக்கோட்டைக்கு வந்துக்கிட்டு ஆனைக்கோட்டைக்கு போய்க்கல இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனைக்கோட்டைக்கு போய் வருவோம் நிறைய நாளாக போச்சுது போயில்லைன்ட்டு சொல்லிட்டு போனாங்க. போகிற பாதையில் நிலாவர கிணறு நாங்கள் ஒரு நாள் மட்டும் இந்த ஆனைக்கோட்டைக்கு போய்க்கல அதில் போனாங்க. போய் உள்ளுக்குள்ளே ரங்கையில் வெளியில் மட்டும் நின்றுட்டு சும்மா அந்த கேணியில் நின்று தான் நிலாவர கிணறு பிள்ளைகளுக்கு காட்டி போட்டு வந்துட்டோம். அப்போ சரி இன்றைக்கு ஒரு நாள் உள்ளுக்குள்ளே போய் இறங்குவோம் வீடியோவும் எடுக்கலாம்னு சொல்லி போட்டு உள்ளுக்குள்ளே போகிற ஐடியாவில் தான் போனாங்க. வெளியால் நின்று பார்க்கவே சரியான பயமாக பிள்ளைகளை உள்ளுக்கு வாங்குவோம்னு சொல்லி அவ பயந்துட்டினோம். நாங்கள் வரையில் எங்களுக்கு பயமாக கிடக்குதோ நீங்களும் போவாதீங்க மம்மின்னு கொண்டு நின்றுட்டினோம். சரி நீங்கள் நிற்கிறண்டா இல்லைங்கோ நீங்கள் வீடியோ எடுங்க நான் போட்டு வரேன்னு சொல்லி போட்டு நான் மலமலண்டு அங்கே போனேன். நான் ரங்கிறத பார்த்துட்டு மம்மி போவாதேங்கொண்டு மறைச்சு கொண்டு நின்றுட்டினேன். நான் சொன்னேன் ஏன் பயப்படுறீங்க வாங்கோண்டு சொல்ல சரிங்களோடு அவையும் மலமலண்டு அவையும் பயந்து முதல்ல வந்து கொண்டு இருந்தவ சரி ஒரு மாதிரி ஓரளவு உள்ளுக்கு வந்து அவைக்கு ஒரு ஓகே ஆயிடுச்சு. அப்போ பேசாமல் இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே போகவும் எனக்கு அந்த கிணத்துக்குள்ளே இருந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. என்னென்னா அந்த ஒரு குகைக்குள்ளே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது வித்தியாசமாக இருந்துச்சு. சரி இதுவும் ஒரு புது அனுபவமாக இருக்கட்டும் கொண்டு நின்றோம். ஆக்கள் இல்லாதபடியாக கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சுது. கீரிமலையில் தான் மிதக்கிற மோதரியாண்ட மாதிரி மனசுக்குள்ளே ஓடிச்சுது. எல்லாரும் நிறைய பேர் இதில் தங்கட பேர்களை எழுதி இருந்துச்சுனா சரி நானும் என் பேர் எழுதுவோம்னுட்டு என் பேர் எழுதினேன். எழுதி போட்டு பார்த்தா இங்கே நல்ல மீன்கள் விதமாக ஓடி திரிஞ்சிச்சுனா மீன்களை கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டு இருந்து போட்டு சரி என்று போட்டு இவைய வாங்கொண்டுதாக்கா இவ வர மாட்டேன்னுட்டினான். இவன் முதல் மேலே இருந்து கீழே வர மாட்டேன்டவ இப்போ கீழே நின்று மேலே வர மாட்டேனாமா. வெண்ட சின்னவர் தான் போய் மீன் எல்லாத்தையும் பிடிக்க போடுறாம்னு நின்றார். இந்த நிலாவர கிணத்துக்கு வரலாறு ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு மாதிரி சொல்லினோம். ஆனால் ஒரு சிலர் சொல்லுவினோம் இது ராவணனால் உருவாக்கப்பட்டது, ஒரு சிலர் சொல்லுவினோம் ராமனால் உருவாக்கப்பட்டதுண்டு. இது உண்மையான வரலாறு என்னன்னு சரியா தெரியல. ஒரு சிலர் சொல்லுவினோம் இதுக்கு ஆழம் இருக்குண்டினம், ஒரு சிலர் சொல்லினோம் இதுக்கு ஆழமே இல்லையண்டினம். எங்களுடைய அம்மா முந்தி சொல்றவா என்னண்டா இதுக்கு ஆழம் இல்லைன்னு சொல்லுவா. என்னண்டா அந்த காலத்தில் வெள்ளக்காரர் எல்லாம் சங்கிலி விட்டு பார்த்தவ மற்றது உரைச்சி பார்த்த வேண்டெல்லாம் எங்களுடைய அம்மா முந்தி சொல்லு. ஒரு மாதிரி ஆக்களை கூட்டி கொண்டு மேலே வந்தாச்சுது. மேலே ஓட்டு இது வெளுக்கணும்னு பார்த்தா அதை வண்டிதான் இதை வண்டி தான் கொண்டு நிற்கிறான். அவன் என்ன வைக்கணும்னா ஜம்புக்க நெல்லிக்காய் உளியங்கான்னு நிற்கிறான். முதல்லாம் இந்த மழை நேரத்தில் வெண்டு தெரியலாத வெளுக்கணுங்க முதல்ல சொல்லி போட்டு மோட்டர் சைக்கிளில் வெளுக்கிட்டாங்க. கொண்டு கேட்கல சுண்ணாத்து சிவன் கோயிலில் திருவிழா நடக்குது போல நடக்குது. அங்கே பார்த்தா ஒரு தண்ணி பந்தல் ஒன்று போட்டு ஜூஸ் கொடுத்து கொண்டு இருந்துச்சு. நாம் சரி அப்போ இது அது வாங்கி கொடுத்துட்டு போவோம்னு சொல்லி போட்டு அதில் நின்று ஜூஸை வாங்கி குடித்தோம். குடிச்சு போட்டு உள்ளுக்குள்ளே கோயில் கோயில் பூசை திருவிழா நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் போனது நோமல் எடுப்போம். இதோட போய் எனக்கு வெக்கமாக இருந்துச்சு. சரின்னு போட்டு இந்த ரெண்டாவது மகள் ஹெல்மெட் படுதா போச்சுட்டு அவள் போடாமல் தான் வந்தவா. ஒரு மாதிரி சுண்ணாகம் வரைக்கும் பொலிசுண்டா கண்ணில் அம்படப்படாமல் வந்துட்டோம். அப்போ சரி இதில் அச்சுவேலி கடைக்கு போனாங்க. அச்சுவேலி கடையை பூட்டி இருந்தது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அப்போ சுண்ணாத்து இந்த மோட்டர்ஸில் ஹெல்மெட் கிடந்துச்சு. அப்போ சரின்னு போட்டு நாங்கள் ரெண்டாவதுக்கு வேண்டாம் சின்னவர் தனக்கும் எடுத்து சொல்லிக்க சரி அவருக்கும் வாங்கி கொடுத்து போட்டு இஞ்சால வலுக்கிட்டா பார்த்தா சுண்ணா டவுன் கழிஞ்சு இஞ்சால கொஞ்சம் தூரம் பெற அதில் போலீஸ்காரனு தான் நிற்கிறான். ஏதோ கடவுள் காத்தன்னு சொல்லி போட்டு